கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனத்துடைய முதற் பகுதி தான் 19:25 முதற் பகுதி. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே யோபு அறிக்கை செய்கிறார். அவர் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லி அறிக்கை செய்கிறாருன்னு சொன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லிட்டு, அவரை நான் காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களாலே அவரை பார்ப்பேன். இந்த தோல் முதலானைகள் அழுகி போனாலும் பரவாயில்ல, அவரை நான் பார்ப்பேன், கண்ணே அவரை காணுன்னு சொல்லி சொல்றார் பாருங்க. ஆகவே நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்தது உண்மை, அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, ஆனாலும் அவர் உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஆகதான் வெளிப்படுத்தல அம்ச கூட சொல்லும்போது அங்கே யோவான் வெளி 1:18 சொல்லாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆகவே அவருடைய பிள்ளைகளாக நாம கூட ஆவிக்குரிய ஜீவித்துல உயிர் உள்ளவர்களாக, ஜீவன் உள்ளவர்களாக நாம் அவரை ஆராதிக்கணும். அப்படி ஆராதிக்கும் போது அவர் கொடுக்கிற பரலோக ஆசீர்வாதங்களை, பூலோக ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி புரிவார். ஆகவே அவரை சார்ந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல வார்த்தைக்கு நன்றி அப்பா. யோபு அறிக்கை செய்தது போல நீ ஜீவனுள்ள தேவனப்பா, நீ உயிரோடு இருக்கிறீங்கப்பா. ஆகவே நாங்கள் உயிருள்ள கடவுளை ஆண்டவரே நாங்கள் உண்மையாய் சேவிக்க கிருபை இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.